கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் மரணத்தை நீங்கள் எப்படி முடிக்கப் போகிறீர்கள்? அதாவது நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து மரிக்க போகிறோமா, இல்லை ஒரு வேசியாக இருந்து மரிக்க போகிறோமா, இல்லை தேவனுடைய பிள்ளையாக இருந்து மரிக்க போகிறோமா, இல்லை கொலை செய்து மரிக்க போகிறோமா, இல்லை விபச்சாரம் செய்து மரிக்க போகிறோமா, இல்லை ஒரு விக்கிர ஆராதனாகவே இருந்து மரிக்க போகிறோமா, இல்லை பொய்க்கு மேலே பொய் சாட்சி அப்படியே செய்து கொண்டே இருந்து மரிக்க போகிறோமா, திருடு கொலை இப்படி பயங்கர பாவங்களை செய்து கொண்டு மரிக்க போகிறோமா, இதில் நாம் எப்படி மரிக்க போகிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருந்து மரித்தா தான் நல்லது. இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்து மரித்தா நமக்கு நரகம் தான் கிடைக்கும். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து மரிப்பது ரொம்ப நல்லது. ஒரு விபச்சாரியாய், ஒரு வேசித்தனமாய், ஒரு விக்கிர ஆராதனைக்காரனாகவும், ஒரு கொலை பாதகனாகவும், பொய்க்காரனாகவும், சூனியக்காரனாகவும், அருவறுப்புகளை செய்து கொண்டு இருக்கிறவனாகவும், பயப்படுகிறவனாகவும், ஐவிசுவாசிகளாகவும், அதாவது தன் உடம்புக்கு கெடுதல் ஒன்று பண்ணுகிற எல்லா பாவங்கள், அதாவது சிகரெட்டு, குடி, கஞ்சா, புகையிலை, பான்பராக்கு இப்படியெல்லாம் செய்து தன் உடம்பை அடித்து கொண்டு அதிலே மரணம் வருகிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? அப்படி இருந்து நீங்கள் மரித்து விட்டால் அந்த பரிதாபம் நரகம்தான் கிடைக்கும். அதனால்தான் சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்துக்கு எல்லாரும் போவோம், ஆனால் நாம் எங்கே போவோம் என்பது தான் இதில் உண்டு. நம் மரித்த பிறகு எங்கே போவோம்? இங்கே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்களும், ஐவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிராராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகமாக எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருந்து நீங்கள் மரிக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையாக இருந்து மரிக்கிறீர்களா, இல்லை இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்து மரிக்கிறீர்களா? இதில் எது ஒன்று செய்தாலும் பாவம்தான். சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.